இந்த போட்டோட ஓகே. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் ஒண்ணும் இல்ல, மர்மமா இருக்குது. சரி, மர்மமா இருக்கு. நீங்க கோயில்ல இருந்து அந்த அம்மா அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது விவரமா சொல்லுங்க. அடாடாடாடா, சும்மா போட்டு குழப்பறீங்களே. ஆமா, குழப்பாதீங்க மிஸ்டர். உங்களை சொல்றேன், குழப்பாதீங்க. என்ன டாக்டர் எல்லாம் புட்டு வச்சு விட்டாரு, மறுபடியும் என்ன அவரை போய் கேட்கறீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. வீட்டுக்கு போனீங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா கோயில்லையே தன் கைப்பையை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு தெரிய வந்தது. நீங்களும் அந்த அம்மா போய் பைய எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்புறம் பையோட திரும்பி வந்த போது ரூம்ல விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது. கோயிலுக்கு போகும்போது விளக்கு இல்ல, திரும்பி வரும்போது விளக்கு எரிஞ்சது. ஒருவேளை மெயின் ஆஃப் ஆகிருக்குமோ? விளக்கு எரிஞ்சதா சொல்றாரே சார். அப்ப ஆஃப் ஆனது எந்த மெயின்? நிறைய மெயின் இருக்கு போல இருக்கு. இன்ஸ்பெக்டர், விஷயத்துக்கு வாங்க. உள்ள நாற்காலியில சங்கர் அந்த நிலைமை பார்த்த உடனே அந்த அம்மா அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. புருஷனை பார்த்து இல்ல, புருஷன் இறந்து கிடந்த நிலைமை பார்த்து. அதானே. அப்புறம் அப்புறம் என்ன, உங்களுக்கு நான் போன் பண்ணேன். குழப்பமே அங்கதான் சார் ஆரம்பம். எங்க? பூட்டி இருந்த அறைக்குள்ள பிரேதம் கிடந்தது அங்க. யாருடைய பிரேதம்? மீனாட்சியோட புருஷன் சங்கரோட பிரேதம். ஐயா, அவன் தான் ஏற்கனவே படகு விபத்துல செத்து போயிட்டானே. நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்குது. கரெக்ட். ஆமோதிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் 2 முறையா சாவான். இந்த கேஸ்ல அவன் 2 தடவை செத்துருக்கான் சார். எப்படி செத்தான்? 1 படகு விபத்து, 2வது கொலை. இன்ஸ்பெக்டர், கொலை என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? டெஃபினட்டா. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல இருந்து தற்கொலை இல்லைன்னு ருஜுவாயிடுச்சு. அதுவும் ஷார்ட் ரேஞ்சில இருந்து யாரோ சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சங்கர் இறந்து 8 மணி நேரமாவது இருக்கும்னு ரிப்போர்ட் சொல்லுது. உலகாரம் வந்ததுக்கு அறிகுறியே கிடையாது. வந்திருக்கானே. கொலை செய்ய வேண்டிய காரணமும் என்னன்னு புரியல. செஞ்சிருக்கானே. வீடோ சாத்தி இருக்குது, வெளியே போறதுக்கு வேற வழியும் இல்ல. போயிருக்கானே. பிரேதம் பாக்கெட்ல சாவி வேற போட்டுட்டு போயிருக்கான். இன்ஸ்பெக்டர், அது எப்படி முடியும்? கதவை வெளியே பூட்டிட்டு எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? முடியாது, நிச்சயமா முடியாது. ஆனா பிரேதம் பாக்கெட்ல சாவியை போட்டுட்டு வெளியில வந்திருக்கலாம் இல்லையா? வெளியில போய் எந்த சாவியை வச்சு சார் அதை பூட்டி இருக்க முடியும்? சாவி இல்லாம அந்த பூட்டை பூட்டவே முடியாது. ஒருவேளை மாற்றுச்சாவி இருந்திருக்குமா? அதுவும் இல்லையே. இத மாதிரி பூட்டுக்கு 2 சாவி தான் உள்ளது. ஒண்ணு பார்ட்டி கிட்ட இருக்கு, ஒண்ணு கம்பெனில இருக்கு. கம்பெனில விசாரிச்சீங்களா? விடுவாமா? டூப்ளிகேட் அந்த கம்பெனில பத்திரமா இருக்கு. உலகாரம் வெளியே போனது ரொம்ப மர்மமா இருக்குது. அதை விட அவன் சட்டப்பையில சாவி இருந்தது ரொம்ப மர்மத்திலயும் மர்மமா இருக்கு. ஒரே கன்ஃபியூஸ். டாக்டர், ஃபர்ஸ்ட்ல நீங்க தான் பிரேயத்தை பார்த்திருக்கிறீங்க. ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரிஞ்ச வரையில நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே சொல்லலையே சார். மன்னிச்சிடுங்க, உங்க விசாரணை கொஞ்சம் முடிச்சிட்டீங்களா? போற போக்க பார்த்தா முடியாது போல இருக்க. பொழுது விடிஞ்சா எங்களுக்கு பண்டிகை, கிறிஸ்துமஸ். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காலையில இருந்து அவருக்கு ரெஸ்டே கிடையாது. உங்களுக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால நாங்களே இங்க வந்துட்டோம். சில கேள்விகளுக்கு பதில் சொன்னா நல்லது. பரவாயில்ல. என்ன கேட்க போறீங்க? நீங்க மாதா கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க. அப்போ உங்க வீட்டுல ஏதாவது களவு போயிருந்ததா? இல்ல.
வேற யாராவது இங்க வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் உண்டா? இல்ல. அந்த ஊமை அடைக்கலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கதானே தங்கி இருக்கிறான்? இல்ல. வேற எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. விடுதலை ஆனதுக்கு அப்புறம் அவங்க வரலையா? இல்ல. அப்போ நீங்க அவனை பார்க்கல? இல்ல. கோட் யாருடைய தெரியுமா? தெரியாது. இந்த கோட்டை உங்க வீட்டு மாடிப்படிக்கு கீழே எடுக்கும். ஒரு டாக்டர் செய்யக்கூடியது இவ்வளவுதான். எவ்வளவு முயற்சி செய்து முடியல. மன்னிக்கணும் டாக்டர், இந்த ஆளை ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகணும். என்ன பாரும்மா, உனக்காகவே உயிரை வச்சிருக்கிற உங்க அம்மா வந்திருக்கிறேன். என்ன பாரும்மா, கண்ண தகடா கண்ணு, என்ன ஏமாத்தினாதம்மா. கடவுளே, என்னதான் நீ அடி மேல அடி அடிச்ச, என் குழந்தையும் அடிச்சிடாதே. லட்சுமி, என்ன பார்க்க மாட்டியம்மா. நீ நல்லா இருக்கணும்னு தானே படாத பாடெல்லாம் பட்டேன். எந்த பெண்ணும் அனுபவிக்காத சோதனை எல்லாம் அனுபவிச்சேனே. நீயே போயிட்டா நான் எப்படிமா வாழ போறேன்? அம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க. குழந்தையோட நிலைமை. டாக்டர், என் குழந்தை பிழைப்பாளா? டாக்டர், இன்ஸ்பெக்டர், எங்க கூட்டிட்டு போறீங்க? அடைக்கல ஒரு குற்றமும் செய்யல, அவனை விட்டுடுங்க. அது எப்படிமா முடியும்? உங்க கணவர் சங்கர் கொலை வழக்குல இந்த ஆள் நிறைய சம்பந்தப்பட்டிருப்பதா தெரியுது. இன்ஸ்பெக்டர், சம்பந்தப்பட்டிருக்கலாம், ஆனா குற்றம் செய்யல. அப்போ சங்கர் கொலையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிறைய தெரியும். சொல்ல போனா எல்லாமே தெரியும். முதல்லயே உங்களுக்கு சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன். திடீரென்று அவர் என் எதிரில் வந்து நின்று தான் சாகவில்லை என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் இன்சூரன்ஸ் பணத்தை நான் வாங்க வேண்டும் என்றும் சொன்னார். எவ்வளவோ மறுத்தேன் நான். முடியவில்லை. வீட்டில் அவர் மறைந்திருக்கும் போதேதான் இன்சூரன்ஸ் தொகை எனக்கு செக்காக கிடைத்தது. அதை என் பெயருக்கு பேங்கில் போட்டு பல தவணைகளாக பணம் வாங்கினேன். வாங்கிய அன்று நானும் என் குழந்தையும் அவருடன் கல்கத்தாவுக்கு புறப்பட தயாராயிருந்தோம். என்ன மீனாட்சி, நீ கடைக்கு போல?
சீக்கிரமா போய் சாமான்லாம் வாங்கிட்டு வந்து. நான் தான் சொன்னேன் அத்தா, கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் இருக்கு. ஹலோ ஏர்போர்ட் ரிசர்வேஷன் ப்ளீஸ். திஸ் இஸ் ராஜன் ஸ்பீக்கிங். ராஜன் தான் பேசுறேன். இனி கல்கட்டா பிளைன்ல ஒரு சீட் ரிசர்வ் பண்ண சொல்லுங்க. என்னாச்சு? ஒன்லி ஒன் சீட், ஒரே ஒரு சீட். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு half an hour நாங்க வந்துடுறேன். பாய், தேங்க்யூ. என்னங்க இது? போன்ல ஏதோ ஒரு டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 3 சீட் தான் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்னடா ஒரே ஒரு சீட் தான் இருக்குன்னு சொன்னாங்க. மீதி 2 சீட்டையும் வெள்ளிக்கிழமை பிளைன்ல புக் பண்றாங்க. 3 டிக்கெட்டும் சேர்த்து வேணும்னு சொல்லிட்டீங்கல்ல? அது எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்காக நாம அட்ஜஸ்ட் பண்ணித்தான். இதை பாரு மீனாட்சி, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. வெள்ளிக்கிழமை பிளைன்ல நீயும் குழந்தையும் புறப்பட்டு வாங்க. உங்களுக்காக நானே காத்திருந்து அங்கிருந்து அழைச்சிட்டு போயிடுறேன். அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க இல்லாம நாங்க எப்படி தனியா வர்றது? பிளைன்ல வந்து எனக்கு பழக்கம் இல்ல. என்ன மீனாட்சி இது? போகும்போது தகராறு பண்றேன். இதெல்லாம் நீ என்னைக்கு தான் தெரிஞ்சுக்க போறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் போறதா முடிவு பண்ணிட்டேன். குழந்தைய அழைச்சுக்கிட்டு உங்களோட வரதா நானும் முடிவு பண்ணிட்டேன். விளையாடாத மீனாட்சி. அதத்தான் நானும் சொல்றேன். விளையாட வேண்டாம். உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு தெளிவா சொல்லிடுங்க. இன்னைக்கு நாங்க உங்களோட வரப்போறோமா இல்லையா? இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே நீ என் கூட வரப்போறதும் இல்ல, வாழ போறதும் இல்ல. நீங்களா இப்படி பேசுறீங்க? எல்லாரும் ஒன்னா போகலான்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் தனியா போறேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்தா நான் சந்தோஷமா வாழவே முடியாது. அந்த சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கும் வேண்டாமா? நான் அனுபவிக்கிற மகிழ்ச்சியில யாரும் பங்கு பெற வேண்டாம். இன்பத்துல பங்கு தரலன்னா பிரிவுங்கிற துன்பத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம் தான் நான் கேட்கிறேன். பிறருடைய வேதனையில தான் எனக்கு மகிழ்ச்சியே இருக்கு. ஆச்சரியமாக இருக்கா? சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க அன்புக்காக ஏங்கினவன் தான். அநாத விடுதி சுவரை தாண்டி குதிச்சு வெளி உலகத்துக்கு வந்த நாள்ல இருந்து யாராவது என் மேல அன்பு செலுத்த மாட்டாங்களான்னு துடிச்சு இல்ல, யாரும் என்ன விரும்பல. அது மட்டும் இல்ல, என்ன வெறுத்தாங்க. என்ன வெறுத்த இந்த உலகத்தை நானும் வெறுத்தேன். பழி வாங்க ஆரம்பிச்சேன். இந்த உலகத்துள்ள ஒவ்வொரு ஜீவனும் எனக்கு எதிரிதான். அப்படி ஒரு எண்ணம், வேகம், வெறி. உங்க ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் நான் தான் ஆளாகணுமா? ஆமா, என்னுடைய முதல் எதிரியே நீதான். எதையோ எனக்கு கொடுக்கறதா சொல்லி உன்னை என் தலையில கட்டி என்ன ஏமாத்தினானே உங்க அப்பா. அதுக்கு தண்டனை அனுபவிக்க அவன் இல்ல, கோவிலையே வீடா நினைச்சு கிடந்த அடைக்கல நீங்க எங்க இருக்கிறான்? சிறைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படின்னா அந்த நல்லவனை காப்பாத்த நீங்க ஏன் முயற்சி எடுக்கிற? காரணமாத்தான் அடைக்கலம் விடுதலை. ஜெயிலுக்கு போறதையோ தூக்கம் அடையறதையோ நான் விரும்புறேன். அதனால அவளை பொண்ணு எனக்கு தேவையில்லாத ஒன்னை இங்க அழைச்சிட்டு வந்து என் நிம்மதியை கெடுத்த அடைக்கலம். அதனால பழிய அவன் மேல போட்டேன். ஒரே தோட்டம், 2 பரம். இப்பதான் எனக்கு புரியுது. எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு உண்டு. அதை விட்டுட்டு இத்தனை காரியங்களையும் செய்திருக்கீங்க. எனக்காக ஒரு நிமிஷம் மனசாட்சியோடு என்ன பத்தி நினைச்சு பாருங்க. நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து யாருக்காக? எந்த பொண்ணு ஒப்புக்கொள்ள மாட்டா தம் புருஷன் உயிரோட இருக்கும் போது பொட்டு இல்லாம பூவில்லாம இருக்கு. நான் இருக்கிற ஊருக்கு விதவையா யாருக்காக? இந்த உலகமே சட்டத்தின் கீழ் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சட்டத்தையும் மீறி உயிருக்கு சமமா மதிக்க வேண்டிய சட்டத்தை அலட்சியப்படுத்தி 5 லட்சம் ரூபாய் பணம் சேர்த்தேன். யாருக்காக? அத்தனையும் கணவனுக்காகத்தானே, உங்களுக்காகத்தானே. உங்க மனம் நோக கூடாதுங்கிறதுக்காகத்தானே. என்ன சொன்னேன்? 5 லட்சம் ரூபாய் பணத்தை நீ சேர்த்தையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நான் போட்டு திட்ட வெற்றி அடைய நான் பட்ட கஷ்டமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எந்திர படகுல வந்தவங்களை வெடி வச்சு கொன்னது, தண்ணியில குதிச்சு கரவர நீந்தி தலைமறைவா வாழ்ந்தது, அத்தனை நீதான் செஞ்சியா? இத்தனை பயங்கரமும் நீங்க செஞ்சதா? வேற யாருக்கு இவ்வளவு சரியா திட்டம் போட தெரியும்? வேற யாரால இவ்வளவு துணிவோட நிறைவேற்ற முடியும்? கஷ்டப்பட்டது நான், அதை அனுபவிக்க மட்டும் நீயும் தகப்பன் பேர் தெரியாத உன் குழந்தையுமா என் கூட வரேன்னு சொல்ல உனக்கு வெக்கமாகில்ல? கணவரோடு வரேன்னு சொல்றதுல வெட்கம் என்ன இருக்கு? வாழ்க்கை தொடங்குற நேரத்துல உடலெல்லாம் சிலிர்க்க வெட்கப்பட்டேன். கருவாக லட்சுமி என் வயித்துல இருக்கும் போது கணவனே புது உருவாங்க வளரதா நினைச்சு வெட்கப்பட்டேன். பிரிஞ்சு போன கொஞ்ச காலம் சேர போற நாளை பத்தி கோட்டை கட்டி வெட்கப்பட்டேன். நீங்க திரிந்துட்டதாக நம்பி நெருங்க வந்த போதெல்லாம் வெட்கப்பட்டேன். அதெல்லாம் பெண்களுக்கே உரிய வெட்கம், பெருமையோடு அனுபவிக்கிற வெட்கம். ஏ இப்போ வந்தா வெட்கப்படுறேன். என்ன அணைச்ச கை ஒரு கொலகாரன் கையின்னு நினைச்சு வெட்கப்படுறேன். அந்த கையில விலங்கு போட்டு அழைச்சுக்கிட்டு போகும்போது மீனாட்சி புருஷனை ஜெயிலுக்கு கொண்டு போறாங்கன்னு ஊரு பேசுமேன்னு வெட்கப்படுறேன். வெட்கப்படுறாளாம் வெட்கம். நெறிகட்டவளுக்கு பேச்சு வேற. ஐயோ, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? ஒரே அடி என்ன கொன்னுடுங்க. அதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதோ பார், நான் உன்னை கொன்னாலும் ஆபத்து எனக்கு இல்ல. ஏன் தெரியுமா? சட்டப்படி நான் செத்துட்டவன். ஏற்கனவே படகு விபத்துல இறந்துட்டவன். என்னைக்கோ செத்து போனவன் இன்னைக்கு வந்து கொலை பண்ணினான்னு சொன்னா யார் நம்புவாங்க?
நீயே போலீஸ கூப்பிட்டு என் கணவன் சாகரேன்னு சொன்னாலும் ஆபத்து எனக்கு இல்ல, உனக்குத்தான். நீயே நான் செத்துட்டதாக சொல்லி சொன்னது மட்டுமல்ல, கையெழுத்தும் போட்டு பணம் வாங்கி இருக்கிற. முதல் விலங்கு உனக்குத்தான். கவலை இல்லே, உன்னை காட்டி கொடுப்பேன், ஜெயிலுக்கும் போவேன்னு சொல்லுவேன். குழந்தையோட கதி இப்ப புரியுதா உன் நிலைமை? அதனால தான் சொல்ல, நீ என் கூட வரணும்னு நினைக்காதே. உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்க. நில்லுங்க, எனக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை. ஆனா இந்த பணத்தோட உங்களை போகவே விட மாட்டேன். வழிவிடு மீனாட்சி. முடியாது. என்ன மிருகமாக்காதே. இல்ல, உங்களை மனிதனாக்க பாக்கிறேன். பொறுப்புகளை உதறிட்டு போற உங்களை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. மீனாட்சி, என்ன கொன்னுட்டு லட்சுமியை கூட்டிட்டு போங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. ஆமா, நீ சாகிறது 2 பேருக்கு வேண்டாம். ஆக வேண்டியதா? என்ன கொண்டுடுங்க. யார் கையால் நான் சாகவும் தயாரா இருந்தேனோ அவர் என் கண்ணெதிரிலேயே கொல்லப்பட்டார். இதைவிட பயங்கரமான நிலை ஒரு பெண்ணுக்கு வரவே முடியாது. தடுமாறி போறேன். அளவுக்கு மீறிய அதிர்ச்சி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு துணிச்சலை கொடுத்தது. அந்த நிலையில் நான் செய்யக்கூடியது ஒன்று போலீசாரை அழைப்பது அல்லது பிரேதத்தை மறைப்பது. போலீசார் வந்தால் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். என் குழந்தை அனாதை ஆவாள். அதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை. கொலை செய்த இந்த குழந்தையோ நானோ இதில் சம்பந்தப்பட்டிருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சாட்சி எனக்கு தேவை. பிரேதத்தை பீரோவில் மறைத்துவிட்டு சாட்சி தேடி புறப்படும் போது அடைக்கலம் வந்ததால் மறுபடியும் குழப்பம் வந்தது. போலீஸை கூப்பிடுவதாக மிரட்டி அடைக்கலத்தை அனுப்பிவிட்டு மாதா கோவிலுக்கு போனேன். பண்டிகை நாள், பலரும் வருவார்கள்.
சாட்சி சொல்லக்கூடிய ஒருவராவது கிடைப்பார் என்ற நம்பிக்கையில் தான் போனேன். அங்கே மயக்கம் வந்தது போல் நடித்தேன். எதிர்பார்த்தது போலவே உதவி செய்ய டாக்டர் வந்தார். உண்மையிலேயே எனக்கு ஜுரம் இருந்ததா என்னை வீட்டில் சேர்க்க முன் வந்தார். வேண்டுமென்றே என் கைப்பையை கோவிலில் விட்டுவிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பையை காரணம் காட்டி மீண்டும் கோவிலுக்கு டாக்டருடன் புறப்பட்டேன். டாக்டரும் அடைக்கலமும் மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கும் போது புடவையை மாற்றிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அறைக்கு திரும்பினேன். எல்லோரையுமே குழப்பத்தில் ஆழ்த்திவிட்ட காரியத்தை அப்போதுதான் செய்தேன். டாக்டர், கொஞ்சம் புடவை மாற்றிட்டு வந்துடுறேன். சாமர்த்தியமாக செய்து முடித்து டாக்டரை ஏமாற்றினேன். உண்மை அத்தனையும் மறைத்து போலீஸை ஏமாற்றினேன். கணவர் இருக்கும் போதே விதவையாக நடித்து சமூகத்தை ஏமாற்றினேன். இருப்பவரை இறந்தவராக்கி சர்க்காரையும் ஏமாற்றினேன். ஒவ்வொரு முறை குற்றம் செய்யும் போது மனசாட்சி என்னை சித்திரவதை செய்யும். கணவர் மேலிருந்த அன்பும் குழந்தை மீதுள்ள பாசமும் என் மனசாட்சியை மழுங்க செய்தது. உலகத்தை ஏமாற்றினேன் குழந்தையை வாழ வைக்க. ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியவில்லை. எந்த குழந்தைக்காக இத்தனை பாடுகள் பட்டேனோ அந்த செல்வம் இதோ இதோ மரணப்படுக்கையில். அதான் இனி எனக்கு கவலை இல்லை. கடவுள் என் குழந்தையை அழைத்துக் கொண்டார். அவளை நல்ல அடக்கம் செய்யவும், உயிர் பிச்சை கொடுத்து விட்டால் ஒருவாய் உணவளிக்கவும் அடைக்கலம் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? அடைக்கலம் நிரபராதி. குழந்தைதான் துப்பாக்கியால் சுட்டுவிட்டாள் என்றால் யார் நம்புவார்கள்? யாரும் ஒப்புக்கொள்ள போவதில்லை. சட்டத்தின் தீர்ப்பு பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. இந்த அபாகியவதியின் சோக கதையை கேட்கும் பெண்கள் என் நிலையை உணர்ந்து காலத்தால் சோதனைக்கு உட்பட்ட நீ வேறு என்னம்மா செய்ய முடியும் என்று கூறி என்னை மன்னித்தால் அதுவே போதும், அதுவே போதும்.